அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் SP நாகராஜ். வரவிருக்கிற சித்திரை முதல் தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கின்றன. சரிங்களா? ஜோதிடராக வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொண்டு படிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்க நீங்கன்னா, தாயால் யோகம் கிடைக்காத, பெண்களால் சந்தோஷம் நன்மை கிடைக்காத கிரகத்தினுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? கிரகங்கள் 9 கிரகங்கள் எடுத்துட்டீங்கன்னா, சந்திரன் சுக்கிரன் ராகு வந்து பெண் கிரகங்கள். சரிங்களா? சந்திரன் சுக்கிரன் ராகு பெண் கிரகங்கள், சூரியன் செவ்வாய் குரு ஆண் கிரகங்கள், சனி புதன் கேது அலிகிரகங்கள். சரிங்களா? இதுல பெண் கிரகமான சந்திரன் வந்து தாயை குறிக்கிற கிரகம், தாய்க்கு காரம் வைக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இல்லைங்களா? அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தாய்க்கு காரம் வைக்கக்கூடிய, தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இல்லைங்களா? சுக்கரன் எடுத்துட்டோம்னா ஆண்களுக்கு குறிப்பா மனைவி குறிக்கிற கிரகம், ஆண்களுக்கு மனைவி குறிக்கிற கிரகம். ஆனா அதே நேரத்துல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவர்களுக்கு சுக்கரன் அக்கா அத்தை சின்னம்மா பெரியம்மா இவர்களை குறிக்கிற கிரகம் சுக்கரன் தான். சரிங்களா? அக்கா அத்தை சின்னம்மா பெரியம்மாவை குறிக்கிறது சுக்கரன் தான். ரைட். அடுத்தது சுக்கரன் வந்து ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தாலும் தாம்பத்தியத்துக்கு காரம் வைக்கிறதும் சுக்கரன் தான். சரிங்களா? இங்க சந்திரன் தாய்க்கு காரம் வைக்கிறவர், சுக்கரன் ஆண்களுக்கு மனைவிக்கு காரம் வைக்கிறவர், ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் அக்கா அத்தை சின்னம்மா பெரியம்மா காரம் வைக்கிறவர், தாம்பத்தியத்துக்கு காரம் வைக்கிறவர். சரிங்களா? அடுத்தது 4ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். ஜாதகத்துல 4ஆம் பாவம். சரிங்களா? லக்னத்துல என்னன்னா 4ஆம் பாவம், லக்னத்தை 1 நினைக்கிறேன், லக்னம் 1 அடுத்தது 2 அடுத்தது 3 அடுத்தது 4. இந்த 4ஆம் பாவம், 4ஆம் பாவகம் எந்த ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் கேட்டீங்கன்னா, தாய்க்கு காரணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் 4ஆம் பாவம். அதே நேரத்தில் உறவுகளுக்கு சொந்தத்துக்கு காரணத்தை சொல்லக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். அதே மாதிரி சுகத்துக்கு காரணத்தை வைக்கக்கூடிய பாவமும் 4ஆம் பாவம். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். சரிங்களா? இப்படி சந்திரன் தாய்க்கு காரணம் வைக்கிறோம். இல்லைங்களா? சுக்கரன் அக்கா அத்தை சின்னம்மா பெரியம்மா ஆண்களுக்கு மனைவிக்கு காரணம் வைக்கிறோம். 4ஆம் பாவகம் தாய் ஸ்தானம், உறவழி சொல்லக்கூடிய ஸ்தானம், சுகத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த அமைப்புல சந்திரன் கெட்டு போயிட்டா, 4ஆவது கெட்டு போயிட்டு சுக்கரன் கெட்டு போயிட்டார், பெண்களால் எந்த சந்தோஷம் சாதனை கிடைக்கும். இதுதான் கான்செப்ட், இதுதான் கருத்துங்க பலன். சரிங்களா? இப்போ சந்திரன் வந்து லக்னத்துக்கு 6 8 12 மறைச்சு போயிட்டார். 6 8 12 மறைவு ஸ்தானம். லக்னத்திலிருந்து என்னன்னா, லக்னத்துக்கு 1 நின்னா லக்னம் 1 2 3 4 5 6, அடுத்தது 7 8, அடுத்தது 9 10 11 12. இந்த 6 8 12ல சந்திரன் மறைச்சிட்டார். அதாவது 3லயும் அல்லங்க, ஏதோ ஒண்ணு 6லயோ அல்லது 8லயோ அல்லது 12லயோ சந்திரன் மறைஞ்சு போயிட்டார். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் அதிபதி தாய்க்கு காரணம் வைக்கக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு 6லயோ 8லயோ 12லயோ மறைஞ்சு, அதே மாதிரி 4ஆம் பாவக அதிபதியும் சரிங்களா தாய்க்கு ஸ்தானம் வைக்கக்கூடிய அந்த 4ஆம் பாவத்து அதிபதியினுடைய கிரகமும் 6ஆம்லயோ 6லயோ அல்லது 8லயோ அல்லது 12லயோ மறைச்சு போயிட்டா தாயால் எந்த யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்க. சரிங்களா? இது ஒரு விதி. அப்படியே அடுத்தது சுக்கரன் மறைச்சிட்டார். 4ஆம் அதிபதி 6லயோ 8லயோ 12லயோ மறைச்சிட்டார். சந்திரனும் 6லயோ 8லயோ 12லயோ மறைச்சிட்டார். சுக்கரன் மறைச்சிட்டார். ஆனா என்ன, சுக்கரன் 12ல மறைவில்லை, 3 6 8 இருக்கு. சந்திரன் 6 8 12 இருந்து 4ஆம் அதிபதி 6 8 12 இருந்து சந்திரன் 3 6 8 12. 4ஆம் அதிபதி 6 8 12லயோ, சந்திரன் 6 8 12லயோ, சுக்கரனும் 3லயோ 6 8லயோ இருந்தால் எப்படி சந்திரன் மறைகிறப்போ 4ஆம் அதிபதி மறைகிறப்போ தாயால் யோகம் கிடைக்காதோ, அதே மாதிரி சுக்கரன் 3 6 8 மறையும் போது 4ஆம் அதிபதி மறையும் போது 4ஆம் அதிபதி உறவுகளையும் சொல்றது இல்லைங்களா? சுக்கரன் வந்து அம்மா அத்தை அக்கா சின்னம்மா பெரியம்மால சொல்றது, சுக்கரன் வந்து சின்னம்மா பெரியம்மா அக்கா அத்தை சொல்றது இல்லைங்களா? அப்போ இந்த 4ஆம் அதிபதி மறைஞ்சு சுக்கரன் மறைகிறப்போ
அக்காங்கிற உறவுனாலேயோ, அத்தைங்கிற உறவுனாலேயோ, சின்னம்மாங்கிற உறவுனாலேயோ, பெரியமாங்கிற உறவுனாலேயோ நன்மையோ அதன் மூலமாக சந்தோஷமோ ஜாதகம் கிடைக்காது என்பது அடுத்த ஜோதிட விதி. சரிங்களா? அடுத்த ஜோதிட விதி. ஏன்னா 4ஆம் பாவத்துக்குள்ள உறவுகள் இருக்கும். சொந்த 4ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. 4ஆம் பாவம் கெட்டாலே உறவுகளோட சரியான அந்த போக்குவரத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ சுக்கிரன் மறைகிறப்ப சுக்கிரன் அத்தையும் பெரியம்மாளையும் சின்னம்மாளையும் அக்காளையும் குறிக்கும் போது அவர்களால் எந்த விதமான நன்மை அதன் மூலமா சந்தோஷம் கிடைக்காது. அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. எந்த ஜாதகத்துல சந்திரன் 6 8 12 மறைஞ்சு, 4வது 6 8 மறைஞ்சு, 8 12 மறைஞ்சு, சுக்கிரன் 3 6 8 12 ஏதோ ஒன்றுல மறைஞ்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு தாயாலும் யோகம் கிடைக்காது, பெண்களாலும் அக்கா அத்தை சினிமா பெரியமனாலையும் கிடைக்காது. அடுத்ததா ஆண்களுக்கு மனைவி குறிக்கிற காரக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ ஆணை பொறுத்தளவு அம்மானாலையும் கிடைக்காது, அக்கானாலையும் கிடைக்காது, அத்தைனாலையும் கிடைக்காது, பெரியமனாலையும் கிடைக்காது, சின்னம்மானாலையும் கிடைக்காது, பொட்டாட்டினாலையும் கிடைக்காது. சரிங்களா? பொறுத்தனாலையும் கிடைக்காது. அதனாலதான் ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, 4ஆம் அதிபதி மறைஞ்சு, சந்திரன் மறைஞ்சு, சுக்கிரன் மறைஞ்சுட்டா பெண்களால் எந்த விதமான சந்தோஷம் கிடைக்காது. ஒரே அடியா ஒரே விதியை சொல்லியிருக்கு. சரிங்களா? நாம இதை ஒவ்வொன்றும் தனியா எடுத்து பிரிச்சு பார்த்து சொல்றோம். சரிங்களா? இப்படி அப்புறம் இன்னொன்னு பாருங்க. அடுத்தது சுக்கிரன் தாம்பத்தியத்துக்கு காரணம் வைக்கிறோம் இல்லைங்களா? வம்ச விருத்திக்கு சுக்கிரன் தான் காரணகர்த்தா. உயிர் ஆன்மா சூரியன், உயிர் குரு. ஆனா ரெண்டுக்கும் அடிப்படை வேலையை யாருகிட்ட? சுக்கிரன் தான் கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு இல்லைங்களா? அத்தனை கிரகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய ஆன்மா சூரியன், உயிர் குரு. ஆனா அதற்கு காரணமான அணுக்கள் இவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. யாருகிட்டீங்க? சுக்கிரன் தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணையக்கூடிய அந்த தாம்பத்திய உறவுகளையும் அந்த சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய தயவு இல்லாம உலகத்துல மனித பிறப்பே இல்லை இல்லைங்களா? மனித பிறப்பே இல்லை. அப்போ தாம்பத்தியத்திற்கு சுகத்திற்கு காரணம் வகிக்கிறவர் சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் மறைஞ்சு சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் அதிபதி மறையும் போது தாம்பத்தியத்திலே பிரச்சனை ஏற்படும் இல்லைங்களா? அதனால ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் அந்த ஜாதகத்துல சந்திரனும் கெட்டு போய், 4ஆம் அதிபதியும் கெட்டு போய், சுக்கிரனும் கெட்டு போயிட்டா அந்த ஜாதகருக்கு தாயாலும் சரி, மற்ற அக்கா அத்தை சின்னம்மா பெரியம்மா போன்ற பெண்களாலும் சரி, ஆணை பொறுத்தளவு மனைவியாலும் சரி, அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் அதன் மூலமான மகிழ்ச்சியும் கிடைக்காது என்பது ஜோதிட விதி என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. விடைபெறுகிறேன். வணக்கம்.